அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா, இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17/8/2026 திங்கட்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி, நண்பர் இல்லைன்னா தெரிந்தவரிடம் வாங்கும் கடன். நண்பர் இல்லைன்னா தெரிஞ்சவங்க இல்லை யார்ட்டனாலும் கடன் வாங்குறீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வட்டி கடன் கிடையாது, கைமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? கைமாச்சு. சரிங்க. அப்படின்னா ஒன்று மேலேருந்து கீழே என்ன? கையில் அங்கி. வாலிபால். வாலிபாலை வந்து தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காங்க. வாலிபால்னால் கை பந்து, கை இப். ஓகேங்க, சரிங்களா. கை பந்து, கைப்பந்து அப்படின்னா வாலிபால். ஓகேங்க. ஸோ இந்த வாலிபால்ங்க வந்து 1895 அமெரிக்காவில் வில்லியம் ஜி மோர்கன்கிறவர் ஆரம்பித்தாங்க. ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன? காசு, பணம், டேஷ் மணி, டேஷ் மணி. காசு, பணம், துட்டு, மணி, மணி. நல்ல வாயம் சம்பாதிக்க நால வாயம் தின்றேன்னு சொல்லிலாம் பாட்டு இருக்குல்ல, துட்டு தான். துட்டுன்னா காசு. ஓகேங்க. 10 கீழேருந்து மேலே என்ன? 2ல் முடியுது. டேஷ், சிறுபயிறு, அப்பளம், கேரளா சிற்றுண்டி. கேரளாவில் உள்ள சாப்பாடு வகையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா புட்டு, சிறுபயிறு, அப்பளம், பப்பட்டு. கேரளாவில் உள்ள ஃபேமஸாக உள்ள சாப்பாடு. ஸோ 10 புட்டு கீழேருந்து மேலே. அப்போ 10 வலமிருந்து இடம் என்னென்னு பார்க்கலாமா? பொன் கிடைச்சாலும் டேஷ் கிடைக்காதாம். பொன் கிடைச்சாலும் புதன் போல நல்ல கிழமை அறிவான விஷயங்கள் கிடைக்காது. புதன்னாலே அறிவுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகே, இந்த சைடு வந்து ஹிண்ட்டு முடிச்சிச்சு. 6 கீழேருந்து மேலே என்ன? நீர் சுரக்கும் இடம் கலைந்துள்ளது. நீர் தானாக சுரக்கக்கூடியதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஊத்துன்னு சொல்லுவோம், அதாவது ஊச்சு. 6 இடமிருந்து வளம் என்ன? வீண் செலவு செய்யக்கூடியவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? வீண் செலவு செய்யக்கூடியவங்கள ஆடம்பர காயம் இல்லை அனாவசிய காயன்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா ஊதாரி அப்படின்னு சொல்கிறேன். ஊதாரி அப்படின்னு இங்கே இடம் வந்து வளம். ஊதாரி அப்படின்னா ஸோ ஊதாரின்னு நம்ம எழுதியாச்சு. ஊதாரின்னு எழுதுனா இப்போ கீழேருந்து மேலே என்னென்னு பார்ப்போம். ஊலேருந்து என்னென்னு சொன்னோம்? ஊச்சுன்னு சொன்னோம். நீர் சுரக்கக்கூடிய இடம் வந்து ஊச்சு, ஊற்று எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை வந்து ஆல்ரெடி ஊ வந்தாச்சு, இச்சு வந்தாச்சு. இங்கே வந்து கலைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா. 5 மேலேருந்து கீழே என்ன? கேலி, கிண்டல் செய்தல். கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லலாம்னா பரிகாசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்கள நக்கல் அடிக்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. 5 இடமிருந்து வளம் என்ன? முன்னாள் தமிழக துணை முதலமைச்சர். முன்னாள் தமிழக துணை முதலமைச்சர் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம். இங்கே பன்னீர்செல்வம் சொல்கிறாங்க. பதில் என்ன? பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம், ஓபிஎஸ். இவர் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எப்போவும் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 முதல் 2021 வரை துணை முதல்வராக இருந்தார். ஓகே. 4 மேலேருந்து கீழே. சிறுவர்களுக்கான கதை புத்தகம். சிறுவர்களுக்கான கதை புத்தகம் அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங்னா அம்புலி மாமா புக்கு தான் முதல்ல சொல்லுவாங்க. அம்புலி மாமா வந்து 1947 ஆரம்பிச்சு 2013 வரைக்கும் இருந்துச்சு. இதை தெலுங்கில் சந்தா மாமான்னு சொல்லுவாங்க. மொத்தம் 14 லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸில் இவங்க புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம விக்ரம் வேதாளம், அந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், சின்ன பிள்ளைங்களுக்குள்ள நீதிகள் கதைகள்லாம் சொல்லக்கூடிய புக்கு எல்லாமே, ஸ்டோரிஸ் எல்லாமே இவங்க புக்கில் உண்டு. 3 மேலேருந்து கீழே என்ன? வில்லே உழுவர் பகை கொளினும் இவைய பகை கூடாதாம். இது வந்து திருக்குறளுங்க. அதாவது 872வது திருக்குறளாக சொல்லக்கூடியது. பகைத்திறனும் தெரிதல், பகைத்திறனும் தெரியக்கூடியது பற்றி சொல்லக்கூடியது. திருக்குறள் என்னென்னா வில்லே உழவர் பகைக்கொடினும் கொல்லக்க
சொல்லே உழவ பகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வில்லேந்தி போர் புரியக்கூடியவங்க, ஓகேங்களா, உழவு போன்ற உழவு போன்ற வில்ல வச்சுக்கக்கூடிய போர் புரிகிறவங்க மற்ற யாட்டினாலும் பகை கொள்ளலாம், இந்த யாட்டெல்லாம் பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புலவர்கள் அறிஞாட்டெல்லாம் பகை கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பதில் என்ன? சொல்லே உழவர். சொல் ஏ உழவர். ஓகேங்க. 9 வலமிருந்து இடம் என்ன? மேனி, தேகம், உடல். இங்கே வந்து என்னன்னு சொல்லலாம்? உடம்பு. அப்போ 8 மேலேருந்து கீழே என்ன? பஸ்ஸில் எழுதியிருப்பாங்கங்க. இது கரம், சிரம், புறம் நீட்டாது. கரம்னா கை, சிரம்னா தலை. கையையும் தலையையும் ஜன்னலுக்கு வெளியில் நீட்டாமல் சேட்டை பண்ணாமல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்க. ஓகே. 12 வலமிருந்து இடம் என்ன? காலம், வாய்ப்பு நீட்டித்தல். காலம் வாய்ப்பு நீட்டித்தல் அப்படின்னா வாய்தா, தவணை, அவகாசம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கிடையில் 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். உறுதி. உறுதினா திண்ணம், நிச்சயம், கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். தீர்மானமாக நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். உறுதியாக, ஸ்ட்ராங்காக, தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நிச்சயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து என்ன? நிர்ணயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சிய. இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? இந்திய முகலாய பேரரசை நிறுவியவர். முதலாம் பானிபட் போரில் உள்ள வந்தவர் பாபர், அக்பருடைய தாத்தா. ஸோ அப்போ 12 மேலேருந்து கீழே அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சி இருக்கிறத வந்து அபரிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அபரிமிதம் அப்படின்னு சொல்லலாம். அபரிமிதம். ஓகே. அபரிமிதம் அப்படின்னா இன்ஃபினிட்டி, அளவே இல்லாமல் செழிப்பாக இருக்கிறது. 17 இடம் வந்து வளம் என்ன? பல்ப் தமிழில். ஸோ பல்ப் அப்படிங்கிறது தமிழில் சொல்லுங்கங்க. பல்ப் அப்படின்னா பல்பு, மின்விளக்கு இல்லைன்னா குமிழ் விளக்குன்னு சொல்லலாம். நான் இங்கே வந்து குமிழ் எழுதுறதுக்கு தான் இடம் இருக்குது, வேறு இடம் இல்லை. மின் விளக்கு இல்லைன்னா குமிழ் விளக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே. 20 இடம் வந்து வளம் என்ன? லவங்கம். சாப்பாட்டில் வாசனைக்கு போடக்கூடியது. லவங்கத்தை வந்து என்னன்னு சொல்லணும்னா கிராம்பு, க்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ளவுஸ். ஓகே. அகைன் 11 மேலேருந்து கீழே என்ன? சேல ஆரம்பிக்குங்க. கேள்வி என்ன? பாண்டவர்களில் கடைக்குட்டி. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேள்வி என்னென்னா 11 மேலேருந்து கீழே பாண்டவர்களில் கடைக்குட்டி. மகாபாரதத்தில் பாண்டவர்களில் வந்து அண்ணன் தம்பி 5 பேர். யாரெல்லாம் கேட்டிங்கன்னா யுதிஷ்டன், அதாவது தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இங்கே நம்மளுக்கு தேவை கடைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகாதேவன். இதில் வந்து நகுலனும் சகாதேவனும் ட்வின்ஸு. ஓகேங்க. 16 வலமிருந்து இடம் என்ன? வீரப்பன் பதுங்கி வாழ்ந்த மலை. வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பனை தான் சொல்கிறாங்க. அவர் பதுங்கி வாழ்ந்த மலை அப்படின்னு கேட்காங்க. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாமலை அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2வது எழுத்து தேக்கு. மாதேஸ்வரன் மலை அப்படின்னு சொல்லலாம். மாதேஸ்வரன் மலை. மாதேஸ்வரன் மலையில் என்ன பண்ணியிருந்தா? பதுங்கி இருந்தார். அடுத்து கடைசியாக தாளவாடி மலையிலையும் இருந்தாங்க. ஓகே. 14 மேலேருந்து கீழே. பயிரிடும் தொழில். நெல் பயிரிடக்கூடிய தொழில் என்னன்னு சொல்கிறாங்க? விவசாயம்.
ஓகேங்க. விவசாயமும் இனிமேல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து நடத்தினா எல்லோரும் வேலை செய்ய வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன? ஒருவித யாழ் போன்ற இசைக்கருவிங்க. யாழ் மாதிரியே இருக்கக்கூடிய இசைக்கருவி. அதுக்கு இன்னொரு ஹிண்ட் வந்து இசைப்பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது எழுத்து இன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பதில் என்னென்னா கிண்ணறம் அப்படின்னு ஒரு பறவை இருக்குங்க. ஸோ கிண்ணறம் அப்படின்னா இலக்கியத்தில் சொல்லக்கூடிய வாத்தியம். அதாவது வீணை மாதிரியே இருக்கும், சின்னதாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அதே டைமில் வீணையில் வந்து 2 ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கும், இதில் வந்து 3 ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். கிண்ணறம். ஓகே. 18 இடமிருந்து வலம் என்ன? உயிர் வாழ்தல், வாழ்நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்னா வாழ்நாள், மனுஷன் வாழக்கூடிய நாளை தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஹிண்ட் என்னென்னா 19 கீழேருந்து மேலே திராவிட கழக பத்திரிகை, திராவிட கழகத்துடைய பத்திரிகை என்னன்னு சொல்லி கேட்டாங்க. விடுதலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பத்திரிகை. ஓகே. அப்போ வாழ்நாள் வாழுதலை வந்து என்னென்னு சொல்லலாம்? வாழ்நாள்ங்கிறத இங்கே வந்து நான் ஜீவிதம் அப்படின்னு சொல்கிறேன். ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு தான், சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் நம்ம ஜீவிதம்ங்கிறது சொல்கிறோம். சரிங்களா? இன்றைய பதில்களை வந்து நான் தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கோ. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதுபோக இன்றைய வார்த்தை விளையாட்டை பாருங்கள். 15 வேர்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சலுகை சொல்லலாம். ஓகேங்களா? மதுரம் சொல்லலாம், மகம் சொல்லலாம், பகை சொல்லலாம், சதுரம் சொல்லலாம், ஸ்கொயர். கண்டுபிடிங்கிற வித்தியாசங்கள் ஆல்ரெடி என்னோடய சின்ன பையன் சின்ன சின்ன வட்டமாக போட்டு சால்வ் பண்ணி வச்சுருக்கான். அது முடிஞ்ச அளவு அதையும் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4 5 தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு மீதி ஒன்றையும் கண்டுபிடிங்க. நன்றிங்க.